ஐநார் திணை நாளைக்கான பிரமாணம் பார்த்தீங்கன்னா வானதி பாண்டியனை பார்க்கலன்னு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. அப்ப சோழன் வானதியை பார்த்ததுமே பாண்டியன் கண்டிப்பா நம்ம பத்தின விஷயத்த வானதி கிட்ட சொல்லியிருந்திருப்பான், அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் நம்மளை பார்க்க வராருன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு வானதி கேட்கறதுக்கு முன்னாடியே சோழன் நான் திருடன விஷயத்த பத்தி தெரிஞ்சுதானே இங்க வந்தேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே வானதி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. திருட்டு வேலை கூட பாப்பீங்களான்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிடுறாங்க. நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன், உங்களுக்கு கோபம் தான் கொஞ்சம் வரும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு கேவலமான செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உங்களை நம்பி எப்படிங்க அந்த வீட்டுல இருக்க முடியுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் டென்ஷன் ஆகி வானதி கணத்திலே அரைஞ்சுறாங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ சோழனை இது மாதிரிலாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வானதி உங்க வீட்டுல உள்ளவங்க இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யறாங்க, அவங்கள கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்கிறேன்னு சொல்லிட்டு வானதி கோவப்பட்டு அங்கிருந்து போயிடறாங்க. அடுத்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு வானதியுடைய அம்மா அந்த வீட்டை பத்தி கேட்கும் போதே ரொம்ப அசிங்கமா இருக்குடி, விஷயம் தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வானதியுடைய அம்மா வானதி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. வானதி ஒரு பக்கம் பாண்டியன் திட்டினதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் சோழன் நிலா கிட்ட வானதி தானே தப்பா பேசுனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நிலாவோ தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க, உங்களை நான் நம்புறேன், இனிமேல் நீங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட ஆறுதலா பேசுறாங்க. ஒரு பக்கம் சோழன் பண்றாங்க, நிலா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறத பார்த்துட்டு எப்படி அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்காக சோழன் நைட்டும் பகலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நிலா சோழன் கிட்ட எனக்காக எதுக்குங்க நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, கஷ்டம்லாம் போதும், தயவு செய்து விடுங்க, நான் அந்த கடை கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், இப்போதைக்கு நான் ஓனர் ஆகணும், எனக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழனும் நிலா கிட்ட எப்படியாவது அந்த கம்பெனிக்கு உங்களையும் ஓனர் ஆகுவாங்க, கண்டிப்பா அது வரைக்கும் நான் ஓய மாட்டேங்கிற மாதிரி சோழன் நிலா கிட்ட சொல்றாங்க. நிலாவோ தனக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறாருன்னு நினைச்சு சோழன் நினைச்சு நிலா சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சோழன் படுற கஷ்டத்தை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் நிலா சோழன் நினைச்சு பாக்குறாங்க, இது வரைக்கும் அவரை நம்ம ஹஸ்பண்டா கூட நினைச்சு பார்க்கல, அவர்கிட்ட ரொம்பவே கோவமா தான் நடந்துக்கிறோம், ஆனா அப்படி இருந்தோம் நம்மள இவ்வளவு தூரம் தாங்குறதே, உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பையனை கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், கண்டிப்பா சோழனை மிஸ் பண்ணக்கூடாங்கிற மாதிரி நிலா சோழன் நினைச்சு ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க.